ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஹெல்தி ஸ்நாக்ஸில் நம்ம வடை மாவு அரைச்சிட்டு வந்திருக்கோம். உளுந்த வடைக்கு 1 கிளாஸ் உளுந்தும் 3 ஸ்பூன் அரிசியும் ஊற வச்சு அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதில் வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி இதெல்லாம் போட்டாச்சு. இப்போ ஹெல்த்தியாக என்ன சேர்க்க போகிறோன்னா அதில் முருங்கைக்கீரை சேர்க்க போகிறோம். கொஞ்சமாக உப்பு, தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இங்கே பாருங்கள், முருங்கைக்கீரை 2-3 கொத்து உருவி கழுவி எடுத்துகிட்டு வந்திருக்கேன், வாஷ் பண்ணி. அதை இப்போ இந்த வடை மாவோடு சேர்த்து சுட்டுடலாம். நமக்கு முருங்கைக்கீரை உடம்புக்கு நல்லது, பிள்ளைங்களுக்கு முருங்கைக்கீரை கொடுக்கறது நல்லது. அதனால் கீரை வடை, முருங்கைக்கீரை வடை அதை அந்த வடை மாவு கூட மிக்ஸ் பண்ணி வடையாக போட்டோம்னாக்க பிள்ளைங்க சாப்பிட்ருவாங்க. சாயங்காலம் வர நேரத்தில் இப்படி பண்ணி வச்சுருந்தீங்கனாக்கா அவங்களுக்கு தெரியவும் செய்யாது அதில் முருங்கைக்கீரை இருக்குன்னு. இந்த அளவுக்கு மாவை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ வாங்க எண்ணெயில் போடலாம். எண்ணெய் காஞ்சிடுச்சு. வாங்க இப்போ வடையாக உருட்டி எடுத்துக்கலாம். இப்போ அந்த முருங்கைக்கீரை மிக்ஸ் பண்ண மாவை இப்படி எடுத்துக்கிட்டு இப்படி உருட்டிக்கணுங்க. நல்லா உருட்டிக்கிட்டோம்னாக்க தண்ணி தொட்டுட்டு உருட்டணும். அப்புறம் இப்படி ஒரு விரலால் கொடுத்துட்டு அப்படியே போட்டுற வேண்டியதான் எண்ணெயில். அதே மாதிரி எல்லா மாவையும் செஞ்சு எடுத்துக்கலாம். தண்ணி தொட்டுக்கணும் கையில், அப்போ தான் கையில் ஒட்டாது. தண்ணி தொட்டுக்கிட்டு இப்படி பண்ணோன்னா கையில் ஒட்டாமல் வந்துடும். அப்புறம் இப்படி நடுவில் ஓட்டை போட்டு அப்படியே போட்டுற வேண்டியது. ஒவ்வொரு வடை பண்ணும் போதும் கையில் தண்ணி தொட்டுக்கணுங்க, அப்போ தான் வரும். வேகட்டும். நம்ம வடை சுடுற மாதிரியே தான் பரட்டி விட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும். வாங்க, வெந்திரிச்சு எடுத்துக்கலாம். நல்லா எண்ணெயை வடிச்சிட்டு எடுத்துக்க வேண்டியதான். வாங்க, தேங்காய் சட்னியோட க்ரீன் சட்னி அதோட நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். வாங்க, சுட சுட வடை சாப்பிட்லாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த மாதிரி ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுங்க பிள்ளைங்களுக்கு.